வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் ஃபைபர் பிராட்பேண்ட்லேருந்து 300 Mbps பிளான் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நெட்லிங்க் ரவுட்ரு, இந்த ரவுட்டரையும் டிபி லிங்க்லேருந்து XC220 G3V இந்த மாடல் ரவுட்டரையுமே டெஸ்ட் பண்ணதுக்காக நம்ம 300 Mbps பிளானை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரவுட்ரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிறைய பிஎஸ்என்எல் FTTH கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சூப்பரான ரவுட்ரு, அதாவது கம்மியான ப்ரைஸில் சிங்கிள் பேண்டில் நல்ல ரவுட்ரு இது. இதில் வந்து நமக்கு ஒய்ஃபைல 300 Mbps வர சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பேண்டில். இந்த ரவுட்டர்லையுமே சிங்கிள் பேண்டில் 300 Mbps வர சப்போர்ட் பண்ணும், டுயல் பேண்டில் 800+ Mbps சம்திங் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம உண்மையிலே இந்த 300 Mbps பிளான் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ரவுட்ரு வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம், அதாவது உங்கள் டிவைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லேப்டாப் வந்து ஒய்ஃபை 6E சப்போர்ட் உள்ள லேப்டாப்பு. ஈத்தர்நெட்டில் 1 Gbps பிளான் வர நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி உங்கள் சிஸ்டமோ உங்கள் பிசியோ நீங்கள் லேப்டாப்பு மொபைல் எது வச்சுருந்தாலும் சரி, உங்கள் டிவைஸ் வந்து 100 Mbpsக்கு மேலே சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து ஸ்பீட் இஷ்யூ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. பட் அவங்க டிவைஸ் தான் நமக்கு அதில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதையுமே நான் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஏன் அப்படின்னா நம்ம லைன் பை லைனாக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் டெஸ்ட் ஆப் எப்படி இருக்குது, எப்படி நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டை செக் பண்ணுறது, என்னென்ன வேரியேஷன் இருக்குது, அது செக் பண்ணதில் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் வந்து இந்த டிபி லிங்க் ரவுட்டரில் கிடச்சிருக்குது. அது நீங்கள் இந்த வீடியோவில் போக போக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நெட்லிங்க் ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் பண்ணி லேப்டாப்பில் ஈத்தர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது LAN 1 போர்ட்லேருந்து ஈத்தர்நெட் மூலமாக லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. நமக்கு ரவுட்டரில் பானுமே அப் ஆயிடுச்சு, அதாவது பான் லிட்டுமே அப் ஆயிடுச்சு. லேனில் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம 300 Mbps பிளான் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறதுனால ரவுட்டரில் 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. இந்த 2 ஈத்தர்நெட் போர்ட்லேயுமே நமக்கு 300 Mbps வராது. அதாவது LAN 1ல் வந்து 100 Mbps வர தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். LAN 2ல் தான் 1 Gbps வர நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதையுமே நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போ நம்ம வந்து LAN கேப்பில் LAN 1 போர்ட்டில் நெட்லிங்க் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம எவ்வளோ Mbps வந்து நம்ம லேப்டாப்புக்கு ரிசீவ் அண்டு சென்ட் பண்ண முடியுது, அதாவது டவுன்லோடு அப்லோடு எவ்வளோ பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டட் சிம்பிளில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் ஷோ ஆகும். இதில் வந்து ஈத்தர்நெட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 100 Mbps வந்து நமக்கு ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட், அதாவது அப்லோடும் டவுன்லோடும் நமக்கு 100 Mbps தான் இந்த LAN 1 போர்ட்டில் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம அதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்புக்கு கரெக்டாக எவ்வளோ ஸ்பீடு நமக்கு ரிசீவ் அண்டு சென்ட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கீழே டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஈத்தர்நெட் வந்து ஷோ ஆகும். இந்த ஈத்தர்நெட் ஆப்ஷனில் தான் நமக்கு நம்ம லேப்டாப்புக்கு எவ்வளோ Mbps வந்து நமக்கு கரெக்டாக அப்லோடு டவுன்லோடு கிடைக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். இது வந்து நமக்கு 100 Mbps பிளான் நீங்கள் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்படி இந்த ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு பிளானில் எவ்வளோ ஸ்பீடு வந்து நம்ம லேப்டாப்புக்கோ பிசிக்கோ ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரிசீவ் வந்து 99.2 Mbps வரை நமக்கு ரிசீவ் ஆகுது. பட் நமக்கு ஆப்பில் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 94 தான் ஷோ ஆகுது ஸ்பீட் டெஸ்ட் ஆப்பில்.
டவுன்லோட் வந்து நமக்கு 99 வரை கிடைக்குது. அதாவது லேன் 1 போர்ட்டில். இப்போ நமக்கு அப்லோடு பார்த்துடலாம். அப்லோடு வந்து நமக்கு 95, அதிகபட்சம் 97 வரை வருது. இதுவுமே நமக்கு ஆப்பில் பார்த்தீங்கன்னா 94 ஷோ ஆகுது. இதுதான் நமக்கு கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நமக்கு லேன் கேபிளில் லேன் 1 போர்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பீட்ஸு. இப்போ நம்ம லேன் 2 போர்ட்டில் அதை கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கட் பண்ணிட்டேன், ஒய்ஃபைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லேன் 2ல் அதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியுமே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து லேன் 2 போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ஈத்தர்நெட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது 2வது லேன் போர்ட்டில் நமக்கு 1000 Mbps வரை நமக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 1000 Mbps வரை நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 2வது லேன் போர்ட்டில் சப்போர்ட் பண்ணும் நெட்லிங்கில். இப்போ நம்ம அதையுமே சேம் ப்ரொசீஜரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு இதில் ரிசீவ் ஆகிறது 304 Mbps வரை நமக்கு ரிசீவ் ஆகுது. அதாவது நம்ம போட்டிருக்க பிளான் வந்து 300 Mbps, நமக்கு 300 Mbps வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. பட் நமக்கு ஆப்பில் ஷோ ஆகிறது 291 வரை தான் ஷோ ஆகுது. சேம் நமக்கு அப்லோடு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடுமே 296 வரை நமக்கு அப்லோடு ஸ்பீடுமே இருக்குது. இதுதான் நம்ம இப்போ செக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. நமக்கு ஆப்பில் வந்து கம்மியாக தான் காட்டுது. நீங்கள் 150 Mbps பிளானுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் மேனேஜரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு நம்ம சிஸ்டத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக காட்டும். இதுதான் நமக்கு நெட்லிங்கில் கிடைக்கக்கூடிய ஸ்பீடு. இப்போ நம்ம இதை ஒய்ஃபைலையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நெட்லிங் ஒய்ஃபைல இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டோம். லேனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு லேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதுலேயுமே ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இந்த ஒய்ஃபைல வச்சு இப்போ ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசீவ் வந்து வேரியேஷன் இருக்குது. 45, 44, 51, 31. ஆக்சுவலாக இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்லோடு பார்த்தீங்கன்னா நமக்கு 223 வரை நமக்கு அப்லோடு ஒய்ஃபைல கிடைக்குது. பட் டவுன்லோடு கம்மியாக இருக்குது. அதை நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் 219 Mbps வரை நமக்கு அப்லோடு கிடைக்குது. இப்போ மறுபடியுமே டவுன்லோடு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரிசீவ் வந்து 174 Mbps வரை நமக்கு ஒய்ஃபைல சப்போர்ட் பண்ணுது. அதாவது இப்போ என்னுடைய பிசி வந்து ஒய்ஃபை 6E சப்போர்ட் உள்ள பிசி. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். உங்கள் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளானு, நம்ம போட்டிருக்கக்கூடிய ரவுட்டருமே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா, அப்லோடில் வந்து 228 Mbps வரை அப்லோடு கிடைக்குது. நீங்கள் 200 Mbps பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரவுட்டரே உங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம TP-Link ரவுட்டரை செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து TP-Link ரவுட்டரை நெட்லிங்க் ரவுட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு TP-Link ரவுட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 4 ஈத்தர்நெட் போர்ட்டுமே 1 Gbps வரை சப்போர்ட் பண்ணோம். டைரெக்டாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதை இன்னும் நம்ம செட்டப் பண்ணலை, அதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணலை. கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஓல்டு ரவுட்டரில் உள்ள மேக்கை வந்து ரீசெட் பண்ணணும். அதை நான் பண்ணிவிட்டு, இது வந்து ஆக்சுவலாக OLTயில் பைண்ட் பண்ண வேண்டாம். நம்ம OLT வந்து ரவுட்டர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக டிக் ஃபைபருக்கு தான் பைண்ட் ஆகும். அதனால் நம்ம புதுசாக ரவுட்டர் போடுறதுனால OLTயில் பைண்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த ரவுட்டரை நான் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து TP-Link ரவுட்டரை லேண்ட் கேபிள் மூலமாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்.
நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இதில் பாருங்கள் லிங்க் ரேட் வந்து 1 Gbps வரை காட்டுது. இப்போ இன்கேஸ் உங்கள் லேப்டாப்போ உங்கள் பிசியோ லேண்டில் வந்து 100 Mbps தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 100 Mbps தான் அதில் நமக்கு ஷோ ஆகும். நம்ம கஸ்டமருக்கு ஒருத்தருக்கு இந்த ரவுட்டர் கொடுத்துருந்தோம், அவங்களுடைய பிசி வந்து 100 Mbps தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால் அந்த இடத்துல 100 Mbps தான் ஷோ ஆச்சு. அதேமாதிரி நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம டிக் ஃபைபருக்குள்ளே ஸ்பீட் டெஸ்ட்டு இந்த ரவுட்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். சேம் நம்ம இதையுமே டாஸ்க் மேனேஜர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இதில் 380 Mbps வரை நமக்கு ரிசீவ் ஆகுது. பட் சேம் இதுலேயுமே ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 290 Mbps வரை தான் நமக்கு ஆப்பில் ஷோ ஆகுது. பட் நமக்கு ரிசீவ் வந்து 300 Mbps வந்து வந்துருச்சு. அப்லோட் பார்த்துடலாம். அப்லோட் வந்து 280 வரை இதில் ஷோ ஆகுது. நமக்கு இதில் வந்து 299 வரை நமக்கு அப்லோடு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 290, 96, 299 வரை நமக்கு அப்லோடு வந்து கிடச்சிருச்சு. அப்படின்னா நமக்கு 300 Mbps வந்து நமக்கு லேண்டில் ரிசீவ் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த TP-Link ரவுட்டரில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஒய்ஃபைல எவ்வளோ ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். நெட்லிங்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி இப்போ லைவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம TP-Link ரவுட்டரில் இது டுயல் பேண்ட் ரவுட்ரு. இதில் வந்து நம்ம 2.4 GHz கனெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ ஸ்பீட் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு நெட்லிங்க் வந்து சிங்கிள் பேண்ட் ரவுட்ரு 2.4 GHz பேண்ட் வித் மட்டும் தான் அதில் ஆப்ஷன் உண்டு. அதனால் இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம TP-Link ரவுட்டரில் ஒய்ஃபைல எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ நமக்கு இதுலேயுமே சேம் நமக்கு 60, 54 அந்த வேரியேஷன் இருக்குது. இதையுமே நம்ம மறுபடி அப்லோட் டவுன்லோட் செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அப்லோடு எவ்வளோ Mbps வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 101 Mbps வரை நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்லோடு. பட் நமக்கு TP-Linkலேயே 170 Mbps வரை சப்போர்ட் பண்ணுச்சு. அது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டவுன்லோடு வந்து 91, 94, 93 Mbps தான் நமக்கு ரிசீவ் ஆகுது. 96 வரை நமக்கு ரிசீவ் ஆகுது. அப்லோடு வந்து 105 தான் நமக்கு ரிசீவ் ஆகுது. பட் நமக்கு TP-Link சைட்லேருந்து சிங்கிள் பேண்டில் வந்து 300 Mbps வரை நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்லிங்க் ரவுட்டரோட நமக்கு இது வந்து கம்மியாக ரிசீவ் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியலை. இப்போ நம்ம 5 GHz கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். நம்ம வந்து 5 GHz டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு 5 GHz வந்து 300 Mbps வந்து நமக்கு ஒய்ஃபைலே ரிசீவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 290, 298 வரை நமக்கு 5 GHz கிடைக்குது டவுன்லோடு. பட் நமக்கு 2.4 GHz கம்மியாக தான் வருது. அப்லோடுமே நமக்கு 300 Mbps வரை நமக்கு 5 GHz கிடச்சிருது. டுயல் பேண்ட் ரவுட்டருங்கிறனால நமக்கு இதில் கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு 300 Mbps கிடச்சிருது. பட் நமக்கு சிங்கிள் பேண்ட் இதில் கம்மியாக தான் இருக்குது நெட்லிங்கை கம்பேர் பண்ணும்போது. அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியலை. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கிறத நம்புகிறேன். உங்களுக்கு மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நன்றி.